கடல் மூலையே தான் காஸ்ட்லி ஸ்டெப்ஸ். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாம்பனில் இருக்க அக்கால் மடம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கும். இங்கே இருந்து தான் வந்துட்டு நம்மளோட ஜேர்னி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். விவேகானந்தரோட குந்துகால் மண்டம் வந்துட்டு இந்த அக்கால் மடம் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் போகிறதுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு வண்டி ரெடி பண்ணிட்டாரு. இப்போ நம்ம வண்டியில் தான் வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அக்கால் மடத்துலேருந்து ரைட் சைடு கட் ஆகிற இந்த ரோடை பிடிச்சா ஸ்ட்ரைட் ரோடு தாங்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்ச் ஒன்று இருக்கும். அந்த ஆர்ச்சை கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்கிற அந்த ரோட்லேயே வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு நேராக வந்து நம்ம அந்த மண்டபத்துக்கு போயிடலாம். நான் கூட ரொம்ப தூரமாக இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, ரொம்பவே பக்கம் தான் அக்கால் மடத்துல இருந்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு விவேகானந்தரோட மண்டபத்துக்கு தான் வந்திருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே தான் முன்னாடி பேசிட்டு இருக்கோம். செம பியூட்டிஃபுல்லாக செம கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த மண்டபத்தோட பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குந்துகால் மண்டபம். இந்த இடத்துக்கு எப்படி இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 ஆண்டுகளில் ராமநாதபுரத்தை ஆண்ட பாஸ்கரி சேதுபதி மன்னன் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஆன்மீக சொற்பொழிவாற்ற அமெரிக்காவை கூப்பிடுறாங்க. பட் நான் போனால் கரெக்டாக இருக்காது, மதத்தை பற்றி ஆன்மீகத்தை பற்றி நன்கு அறிந்தவர் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவேகானந்தர் போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி அவர் அனுப்பி விடுறாரு. அமெரிக்காவில் இருக்க சிக்காகோ அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு அந்த சொற்பொழிவு நடக்குது. இந்த மாநாட்டில் விவேகானந்தர் கலந்து சொற்பொழிவு ஆற்றிட்டு ரிட்டன் நம்ம நாட்டுக்கு வரும்போது அந்த மகனோட பாதங்களை வந்துட்டு தரையில படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குந்துகால் போட்டு அவரோட பாதங்களை தன்னோட தலையில அந்த மன்னன் வாங்கினாராம். அதனால இந்த மண்டபத்துக்கு குந்துகால் மண்டபம் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸாக்டா வந்து நிறைய ஷூட்டிங்ஸ் பண்ண நடந்திருக்கு. முக்கியமா சொன்னா கொலகாரான்னு சொல்லிட்டு ஒரு சாங்ல வந்துட்டு அஞ்சலி மேடமும் கரண் சார் ஆடுவாங்கல்ல, அந்த ஸ்பாட் முக்காவாசி இங்கே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாங் ஃபுல்லா இதில் தான் எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மண்டபத்துக்குள்ளே ஒரு சில சீன்ஸ்லாம் எடுத்தாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் பிரபு சார் நடித்த துப்பாக்கி முனை அந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஸ்டண்ட் சீன் வரும். அந்த ஸ்டண்ட் சீன் ஃபுல்லாகவே இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக வந்துட்டு இந்த லொக்கேஷன் தான் அந்த படத்தில் வந்துட்டு ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸில் வந்துட்டு விக்ரம் பிரபு சாரை வந்துட்டு வெட்டுறதுக்கு வந்துட்டு வில்லன்ஸ்லாம் வந்துட்டு அவரை விரட்டிட்டு வருவாங்க. அப்போ வந்துட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் முக்கியமான ஒரு போர்ஷன் வந்துட்டு இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க. புரியுது, நம்மளும் அந்த துப்பாக்கி முனை படத்தை பார்க்கல, நம்ம ஃப்ரெண்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் பார்த்தோம். எக்ஸாக்டாக இந்த இடம் தான், பட் வேற மாதிரி காட்டியிருந்தாங்க. நம்ம கேமராமேனும் ஃப்ரெண்டு வந்துட்டு மண்டபத்துக்குள்ள போயிட்டாங்க. நம்ம ரொம்ப நேரம் வெளியிலேயே வந்துட்டு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளும் வந்துட்டு மண்டபத்துக்குள்ள போகலாம். ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது நமக்கு. ஏன்னா உள்ள என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். உள்ள போனோன்னே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு நம்ம விவேகானந்தரோட ஒரு ஸ்டாச்சு வச்சிருந்தாங்க. பக்கத்துலேயே அந்த மன்னரோட ஸ்டாச்சு இருந்தது. கோல்டன் கலரில் இருந்தது. நிறைய பழங்கால ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு அந்த வாலில் வந்துட்டு மாட்டியிருந்தாங்க. மண்டபத்தோட அவுட்ரு எப்படி இருக்கோ அதே மாதிரி இன்டீரியர் வந்துட்டு செம சூப்பராகவே இருந்தது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நிசப்தமாக இருந்தது. எந்த ஒரு சவுண்டுமே இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. நம்ம இது வரைக்கும் பார்த்துறத பழங்காலத்து போட்டோஸ்லாம் வந்துட்டு வச்சிருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பரா இருந்தது. அப்படியே பக்கத்துல வந்துட்டு ஒரு ரூம் இருந்தது. அதுக்குள்ள போய் அப்படியே லைட் எட்டி பார்க்கலாம்னு சொல்லி எட்டி பார்த்தா வந்துட்டு உள்ள பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தியானம் பண்றதுக்கான ஒரு லொகேஷனா இது. இந்த இடம் பாத்தீங்கன்னா பெருசா யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இன்னைக்கு வந்துட்டு ஓப்பனா இருக்குது. நம்மளும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து தியானத்தை போட்டோம். பட் வந்துட்டு நார்மலா நம்மளோட மைண்டை வந்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியாது இல்ல, என்னென்னமோ ஞாபகங்களா வரும். பட் இங்க இருந்தோம்னா டக்குன்னு வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் ஆச்சு நம்ம மைண்டு. நீங்களும் கண்டிப்பா ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா இந்த ஒரு இடத்த வந்துட்டு மிஸ் பண்ணிடாம வாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா அந்த இடத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மஸ்ட் ட்ரை அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்தா கண்டிப்பா வந்துட்டு யாருக்கு பிடிக்காம இருக்காது. ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் இது. இன்டீரியர் டிசைனிங் வித் அந்த ஸ்டாச்சுவோட அந்த கோல்டன் கலர், அந்த ஸ்டாச்சு ரியலிஸ்டிக்கா வந்துட்டு அப்படியே பண்ணியிருந்தாங்க. விவேகானந்தரோட ஸ்டாச்சு, அந்த மன்னரோட ஸ்டாச்சு எல்லாம். விவேகானந்தர் மண்டபத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ண வேண்டிய இன்னொரு ஸ்பாட்னு பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிற இந்த ஒரு ஸ்பாட் தான். கடலுக்கு அடியில் என்னென்ன உயிரினங்கள்ல இருக்குது அப்படிங்கிறதுக்காக காட்சி பொருளுக்காக வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சுறா மீன் வந்துட்டு பெரிய ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அது பயங்கரமாகவே இருந்தது. அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்ணாடி பாக்ஸில் வந்து கடலுக்கு அடியில் என்னென்ன வெரைட்டியான ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்துட்டு அப்படியே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அவலப்பாறைகள், ரேர் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்துட்டு இதில் இருக்குது. இதுதான் காஸ்ட்லியஸ்ட் ஃபிஷ். கடல் மூலையே தான் காஸ்ட்லியஸ்ட் ஃபிஷ். இதோட மினிமம் சின்னதாக வந்தாலே அது 2000 இருக்கும்.
இதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது, அவங்க செஞ்சு தான் வச்சிருக்கிறாங்க. பட் வந்துட்டு பாருங்களேன், கடலுக்கு அடியில் இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருந்தாலும், இந்த டிஃப்ரெண்டான ஃபிஷஸ்லாம் வந்துட்டு அவங்களே ரெடி பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க. பட் பாருங்களேன், கடலுக்கு அடியில் வந்துட்டு இப்படி வித்தியாசமான உயிரினங்கள்லாம் வாழுது அப்படிங்கும்போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. நம்மளால வந்துட்டு பார்க்குறது ரேர் தான், பட் இங்கே நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஸ்பாட்டோட வாலில் கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடல் கடியில் இருக்கிற அந்த காட்சிகளெல்லாம் வந்துட்டு டிராயிங்கை வரைஞ்சி வச்சுருக்காங்க. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக தத்ரூபமாகவே இருந்தது. மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்பியெல்லாம் கொடுத்து இந்த டால் பின், சுறா மீன் இது மாதிரி பல ஸ்டாச்சுஸ்லாம் தொங்க விட்டுருந்தாங்க. பார்க்கவே ரியலாக இருந்தது. இதெல்லாம் எப்படி திமுங்களா இவ்வளோ ரியலாக இருக்கு? ஏன் திமுங்களா எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். இந்த அழகான ஃபிஷஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பீச் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சீசன் டைமில் வந்துட்டு போட்டிங்லாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்டு சொன்னார். கரெக்டாக இந்த லொக்கேஷன் தான் அஞ்சலி மேடம் வந்துட்டு அந்த அலையில் வந்துட்டு ஓடியாருவாங்க. நம்ம கரண் சார் வந்துட்டு அங்கிட்டு தான் அவங்களை தாண்டி பிடிப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண்டபத்துக்கு மேலே டாப் ஒரு மாடி இருக்குது, அங்கே போகிறோம். அங்கேருந்து பார்க்க வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. தம்பி வெட்டோத்தி சுந்தரம் அப்படிங்கிற படத்தில் கரண், அஞ்சலி மேடம் 2 பேரும் டான்ஸ் ஆடின மோஸ்ட்லி பர்சன்ஸ் வந்துட்டு எடுத்தது ஃபுல்லாக இந்த லொக்கேஷன் தான். இந்த இடத்துல ஒரு சீக்வன்ஸ் எடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தீவு தெரியுது. அந்த தீவில் பட் யாருமே இல்லை, மீன் பிடிக்கிறவங்க வந்து ஸ்டே பண்ணுவாங்களாமா. அப்போ ஒரு 5 நாள் வந்துட்டு ஸ்டே பண்ணி ஃபிஷ் பிடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு அந்த தீவு இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த வெட்டோத்தி சுந்தரம் சாங் இப்போ நம்ம மண்டபத்தோட டாப்புக்கு வந்துட்டோம். டாப்பில் பார்த்தீங்கன்னா மாடி மாதிரி ஒரு போர்ஷன் வந்துட்டு பில்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல நின்று பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த கடலோட அழகை வந்துட்டு ஒரு சூப்பராகவே ரசிக்கலாம். அதே மாதிரி காற்று வந்துட்டு பயங்கரமாக இருக்குதுங்க, பயங்கர ஃபோர்ஸாக அடிக்குது காற்று. இப்போ நம்ம நிற்கிற இடமே ஒரு தீவு தான், பட் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துல நிறையா தீவுகள் இருக்குது. என்ன வெங்கட், ஏதோ சுரங்கமாக இருக்குது அதுக்குள்ளே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தானே பார்க்குறீங்க. இப்போ நான் திமிங்கலத்தோட வயிற்றுக்குள்ளே இருக்கேன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல எனக்கு இருக்க வாட்டமே தனி. எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? இந்த விவேகானந்தர் மண்டபம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு லைக், ஷேர், கமெண்ட் வழக்கம் போல பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம போக போகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் அனுப்பி வச்சுருக்காங்களா அந்த பிளேஸ் நம்ம போக போகிறோம். அது வந்துட்டு இந்த வீடியோவோட கனெக்டாகவே வந்துட்டு அடுத்து அந்த வீடியோ ப்ளே ஆகும். பார்த்து அந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். ராமேஸ்வரம் ட்ரிப் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பிளான் திஸ் இஸ் நம்மளோட இந்த விளாக் வந்துட்டு பயங்கரமாகவே முடிஞ்சிருச்சு. விவேகானந்தர் மண்டபத்துக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு ஸ்பாட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த வீடியோட கண்டினியூட்டியாக வந்துட்டு அந்த வீடியோ வரும். மறக்காமல் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டாடா, பை பாய்.